வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 15வது ஆண்டு விழா ஈசிஆர் சாலையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி கலந்து கொண்டு கட்சியின் கொடியினை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். புதிதாக நியமிக்கப்பட்ட தொகுதி தலைவர்களுக்கான பட்டியலையும் அவர் வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026 தேர்தலில் பொழுது சூழ்நிலை குறித்து கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும் எனவும், 2026 தமிழகத்திலும் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடும் எனவும், அப்பொழுது யாருடன் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என்றார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் நெருக்கமாக இருக்கும் புதுச்சேரி முதலமைச்சரின் இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாகியுள்ளது. புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழா இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கட்சி கொடி ஏற்றி பிறந்தநாள் விழா காணும் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகத்திற்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் ஏழை எளிய மக்களுக்கு வேஷ்டி, சேலை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மேலும் சிறு வியாபாரம் செய்வதற்காக இந்திரா நகர் தொகுதியை சார்ந்த மக்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அசைவ பிரியாணி உணவினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். தொடர்ந்து அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகத்திற்கு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பிறந்தநாளை கொண்டாடினர். அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் மற்றும் குடும்பத்தினர் மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டு தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். ஏகேடி ஆறுமுகம் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து தொழிலதிபரும் சமூக சேவகருமான சுரேஷ் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து குடும்பத்தாருடன் வாழ்த்து தெரிவித்தார். என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தர்மபுரி ரத்னவேலு தொண்டர்களுடன் வந்து சால்வை அணிவித்தார். அவரது ஆதரவாளர் திருபுவனை தொகுதி குமணன் வெள்ளியில் செய்யப்பட்ட வேலை தாமரையுடன் கொடுத்து வாழ்த்து கூறினார். மேலும் ராஜேஷ் தொண்டர்களுடன் வந்து மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து ஏகேடி ஆறுமுகம் அவர்களுக்கு அவரது தொண்டர்கள் நாணயம் பொருந்திய மாலை மற்றும் ரூபாய் நோட்டுகளால் ஆன பூங்கொத்து மற்றும் சம்மங்கி மாலைகள் அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இதில் இந்திரா நகர் தொகுதி பிரமுகர்கள் டெல்லி, ராமச்சந்திரன், சுரேஷ், பிரான்ஸ், பூபால், வீரா, ஜம்பு மற்றும் அவர்களின் குடும்பத்தினர்கள் இந்திரா நகர் தொகுதி மக்கள் கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்தனர். ஆண்டுதோறும் கதிர்காமம் செடல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இவ்வாண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் கடந்த வாரம் துவங்கியது. செடல் திருவிழாவை ஒட்டி புதுச்சேரி மட்டுமல்லாமல் தமிழகத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்நிலையில் திமுக சார்பில் கதிர்காமம் தொகுதி செயலாளர் வடிவேல் தலைமையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில அமைப்பாளருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு அன்னதானத்தை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில திமுக நிர்வாகிகள், தொகுதி திமுக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆரம்பித்து 15ஆம் ஆண்டு தொடங்க உள்ளது. அதனை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் பல்வேறு இடங்களில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சார்பில் நலத்திட்ட உதவிகள், இணைப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருகின்றார். இதில் திருவண்டார்கோவில் பகுதியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. உடன் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். அனைத்து சிவப்பு நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் தலா 20 கிலோ வெள்ளை அரிசி மற்றும் மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் 10 கிலோ வெள்ளை அரிசி இலவசமாக நியாய விலை கடைகளின் மூலம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். அதன்படி அனைத்து தொகுதிகளிலும் ரேஷன் கடைகளில் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு, ஆர்கே நகர், வீராம்பட்டினம் ஆகிய பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளில் இலவச அரிசி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவச அரிசி வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஊர் பஞ்சாயத்தார்கள், அப்பகுதி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் 15ஆம் ஆண்டு துவக்க தினத்தை முன்னிட்டு அரியங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் அரியங்குப்பம் பிரம்மன் சதக்கம் அருகே பொதுமக்களுக்கு அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் சுமார் 500 பேருக்கு இனிப்பு வழங்கி அன்னதானம் வழங்கினர்.
மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டார்கள். காரைக்கால் மாவட்டத்தின் 20வது ஆட்சியராக சோமசேகர் அப்பாராவ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியராக இருந்த மணிகண்டன் தற்பொழுது புதுச்சேரி துணைநிலை ஆளுநரின் தனி செயலராக நியமனம் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்டத்திற்கு புதிய மாவட்ட ஆட்சியராக சோமசேகர் அப்பாராவ் அவர்களை நியமித்து புதுச்சேரி அரசு உத்தரவிட்டது. இதனையடுத்து இன்று காரைக்கால் மாவட்ட புதிய ஆட்சியராக சோமசேகர் அப்பாராவ் அவர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டார். முன்னதாக பதவியேற்றுக் கொண்ட ஆட்சியரை முன்னாள் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து அரசு துறை அதிகாரிகளுடன் காரைக்கால் வளர்ச்சிப் பணி குறித்து புதிய மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார்கள். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழகம் மற்றும் காரைக்கால் மீனவர்கள் 13 பேரை கடந்த 27ஆம் தேதி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். மேலும் அப்பொழுது இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 மீனவர்கள் காயமடைந்தனர். மேலும் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் சிறைப்பிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களை மீட்டு தரக்கோரி அவரது உறவினர்கள் முதலமைச்சர், அமைச்சருக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். மேலும் மீனவர்களை மீட்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கடிதமும் எழுதியிருந்தார். இந்நிலையில் சிறையில் உள்ள மீனவர்களின் உறவினர்கள் மற்றும் மீனவ அமைப்பை சேர்ந்தவர்கள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் தலைமையில் இன்று புதுச்சேரியில் உள்ள துணைநிலை ஆளுநரை சந்தித்து மீனவர்களை மீட்க கோரிக்கை மனு அளித்தனர். புதுச்சேரி கிராமப்புறங்களில் பனிப்பொழிவு, புறவழி சாலைகளில் முன்விளக்குகளை போட்டபடி வாகனங்கள் இயக்கம். மார்கழி மாதம் முடிந்தும் பனி விலகாத சூழல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நிலவுகின்றது. இன்று காலை புதுச்சேரியின் பாகூர், செல்லிப்பட்டு, பம்பப்பட்டு, திருக்கனூர், வில்லியனூர், கிருமாம்பாக்கம், ஏம்பலம், கன்னியகோவில் போன்ற கிராமப்புறங்களிலும் கடும் பனிமூட்டம் காணப்பட்டது. இதனால் வயல்வெளிகளில் பனித்துளி முத்துக்கள் போல் காணப்பட்டன. இதேபோல் புதுச்சேரி, சென்னை புறவழி சாலை, விழுப்புரம், கடலூர் சாலைகளில் பனிப்பொழிவு இருந்ததனால் வாகனங்கள் காலை 8 மணி வரை முன் விளக்குகளை போட்டபடி இயக்கப்பட்டன. இன்றைய திடீர் பனிப்பொழிவால் நகர பகுதி மற்றும் கிராமப்புற பகுதிகளில் பகலிலும் குளிர்ந்த காற்று வீசியது. புதுச்சேரி கதிரகாமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோவில் செடல் திருவிழா கடந்த வாரம் கரக உற்சவத்துடன் துவங்கியது. தினமும் இரவு சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் வீதியுலா நடைபெற்றது. இதில் முக்கிய நிகழ்வான இன்று செடல் திருவிழாவை ஒட்டி காலை அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து தீமதித்து கரகம் எடுத்து வரப்பட்டு செடல் உற்சவம் துவங்கியது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் செடல் அணிந்தும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். மூலவர் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டதால் வழுதாவூர் சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் முனுசாமி என்கின்ற சுந்தர், கண்ணன், நாராயணசாமி, ரவி, குணசேகரன், சிவராஜ், லோகிதாசன் என்கின்ற ராஜா, பேபி, எத்தியன், போஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். புதுச்சேரி கதிரகாமம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் செடல் திருவிழாவை முன்னிட்டு இந்திரா நகர் மற்றும் கதிரகாமம் சட்டமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் சார்பில் செடல் திருவிழாவிற்கு நேர்த்திக்கடன் மற்றும் சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்களின் தாகம் தீர்க்க சர்பத் மற்றும் சுவை நீர் வழங்கப்பட்டது. மாநில துணை அமைப்பாளர் வடிவேல் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில அமைப்பாளர் கணபதி மற்றும் வன்னியர் சங்க மாநில தலைவர் மதியழகன் ஆகியோர் கலந்து கொண்டு சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு சுவை நீரினை வழங்கினர். இதில் தொகுதி தலைவர், செயலாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். மேலும் மாநில தொழிற்சங்க செயலாளர் பாண்டிதுரை, தொகுதி தலைவர் ராதாகிருஷ்ணன், வன்னியர் சங்க துணைத் தலைவர் பாண்டுரங்கன் மற்றும் பிரபாகரன், சுரேஷ், தினேஷ், அமிர்தலிங்கம், ஜெயச்சந்திரன், மதன்குமார், தண்டபாணி, வேலாயுதம், பாஸ்கர், சேகர், மதன்குமார், கலையரசன், ராஜேஸ்வரி, சிவராஜ், முருகன் உள்ளிட்ட திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி கதிரகாமம் முத்துமாரியம்மன் ஆலய செடல் திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இத்திருவிழாவில் முக்கிய நிகழ்வான செடல் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, தமிழக பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினார்கள். இத்திருவிழாவிற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு சங்கமம் வியாபாரிகள் நலசங்கத்தின் தலைவரும் புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பின் பொது செயலாளருமான முருகபாண்டியன் தலைமையில்
அவரது ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி வழுதாவூர் சாலையில் உள்ள சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்டு சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் திரளான வணிகர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் மற்றும் சங்கமம் வியாபாரிகள் நலசங்க நிர்வாகிகள், செயலாளர் ஜாபர், ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன், சங்க செயற்குழு உறுப்பினர்கள் நீலகண்ட பிள்ளை, மகாராஜா, கந்தசாமி, சுந்தரமூர்த்தி, ஜெகதீஷ்குமார், ராம்குமார் மற்றும் புதுச்சேரி வணிக கூட்டமைப்பின் தலைவர் பாபு, துணைத் தலைவர் தண்டபாணி, கலில் ரஹ்மான், பாபு, உமாசங்கர், ஹரிதாஸ், ஆறுமுகம், சிவா ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். வெளிநாட்டவரை வெகுவாக கவர்ந்த காய்கறி, கிழங்கு மற்றும் விதை திருவிழா விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள ஆலங்குப்பம் பகுதியில் ஆரோவில் இசை அம்பலம் பள்ளி மற்றும் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டம் இணைந்து ஆரோவில் பகுதியில் மாபெரும் மரபு காய்கறி, கிழங்கு மற்றும் விதை திருவிழா 2வது முறையாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, திருச்சி, மதுரை, கோவை, கடலூர், விழுப்புரம், பண்ருட்டி போன்ற பகுதிகளில் இருந்து 200 விவசாயிகள் பங்கேற்று மரபு காய்கறி, கிழங்கு மற்றும் விதைகளை காட்சிக்கு வைத்ததுடன் பரிமாறிக்கொண்டார்கள். இதில் கொண்டலாங்குப்பம் கிராமத்தை சேர்ந்த விபூதி சித்தர் கலந்து கொண்டு இக்கண்காட்சியினை பார்வையிட்டு இதுபோன்ற நிகழ்ச்சிகள் மாவட்டந்தோறும் நடைபெற வேண்டும் எனவும் இயற்கை விவசாயத்தினை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வாழைத்தோட்டம் அமைத்தல், விதைப்பந்து செயல் விளக்கம், நூற்றுக்கணக்கான நாட்டு ரக காய், கறி விதைகள், இயற்கை இடுபொருட்கள், மரபு விதை பகிர்வு, பாரம்பரிய உணவுகள், கைவினைப் பொருட்கள் மற்றும் மரபு விதைகளின் கண்காட்சி, கருத்தரங்கம், கலை நிகழ்ச்சிகள் ஆகியவை கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. இதனை ஏராளமான வெளிநாட்டவர் கண்டு பயன்பெற்றதுடன் விதைகளையும் வாங்கி சென்றனர். மேலும் இதுபோன்று விதை திருவிழா அடிக்கடி நடத்தப்பட வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆரோவில் இசை அம்பலம் பள்ளி மற்றும் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு முருகன் கோவில் தெருவை சேர்ந்தவர் ஏழுமலை. இவரது மனைவி விஜயகுமாரி காலாப்பட்டு பகுதியில் பழ வியாபாரம் செய்து வருகின்றார். கடந்த 31ஆம் தேதி இரவு வியாபாரத்தை முடித்துக் கொண்டு கணவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது வழியில் அடையாளம் தெரியாத இருவர் மறித்து விஜயகுமாரி கழுத்தில் அணிந்திருந்து 9 சவரன் தங்கச் செயினை பறித்துக் கொண்டு கணவரை மிரட்டி சென்றுள்ளனர். இதுகுறித்து புகாரின் பேரில் காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். தொடர்ந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபொழுது 17 வயது சிறுவர்கள் 2 பேர் பைக்கில் வந்து செயின் பறித்து செல்வது தெரிய வந்தது. அந்த சிறார்களை பிடித்து விசாரித்த பொழுது பெரிய காலாப்பட்டு ECR சாலை சூர்யா என்கின்ற முருகன் செயின் பறிக்க திட்டமிட்டு கொடுத்ததும் பறிக்கப்பட்ட செயினை செல்லியம்மன் நகர் ராகுல் காந்தி தெருவை சேர்ந்த ராமமூர்த்தி என்பவர் மூலம் விற்பனை செய்ததாக தெரிவித்தனர். இதனையடுத்து 2 சிறார்கள் மற்றும் சூர்யா, ராமமூர்த்தி ஆகியோரையும் போலீசார் கைது செய்து 70 கிராம் தங்க நகை 40,000 ரூபாயை மீட்டனர். தொடர்ந்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சூர்யா, ராமமூர்த்தி இருவரையும் காலாப்பட்டு சிறையிலும் 2 சிறார்களை கூர்நோக்கு இல்லத்தில் சேர்த்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.